எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பேய்களை பற்றி பேச போகிறேன். பேய்கள் உண்மையிலேயே இருக்கா இல்லையா, அது எதுக்காக இருக்குது, அப்புறம் எல்லாரையும் பேய் பிடிச்சிருமா, யாரை பேய் பிடிக்கும், அதுவும் எல்லா நேரங்கள்லேயும் பிடிச்சிருமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து மதம் சார்பற்ற வீடியோ. ஏன்னா கடவுள்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மதம். கடவுள்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த ஆவிகள்னு சொல்கிற பேய்களும் இருக்குன்னு அது ஒத்துக்கும். அதனால் இது மத சார்பு அற்ற வீடியோ. ஆனால் உங்களுக்கு சில பேர் பேயினாவே பயப்படுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம், ஃபோபியா இருந்ததுன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். முதல்ல பேய்கள் இருக்கா இல்லையா, அதுக்கு இன்ட்ரடக்ஷன்லேயே பதில் சொன்னேன். என்ன சொன்னேன்? கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்புகிற அத்தனை மதங்களும் சாத்தான், ஆவி, கெட்ட ஆவி, பேய்கள் இருக்குன்னு நம்பும். சரிங்களா? நீங்கள் இறைவன் இருக்காருன்னு நினச்சா பேய் இருக்குது. நீங்கள் இறைவன் இல்லைன்னு சொல்கிற ஆளாக இருந்தால் பேய் இல்லை. சரிங்களா? குழப்பமான ஒரு பதில் தான், ஆனால் அது எதனால் அப்படின்றது இந்த வீடியோவில் பொறுமையாக பார்ப்போம். இப்போ நம்ம மதம் இந்து மதம். அந்த இந்து மதத்தில் பேய்கள் டெஃபினட்டாக இருக்குது. பேய் என்பது நிச்சயமாக இருக்குது. அதுவும் ஒரே ஒரு விதமான பேய் கிடையாது, பலவிதமான பேய்கள். அதனுடைய சக்திகளை பொறுத்து ராட்சசன் அப்படிங்கிற ஒரு பேய், அப்புறம் அதற்கு மேலே இருக்கிற பேய்கள், அப்புறம் வந்து பல பிரம்ம ராட்சசன், அது பெரிய பேய் ராட்சசனோட. இந்த மாதிரி நிறைய லெவல்ஸாக பேய்களை வச்சுருக்காங்க. இப்போது பேய்னா என்ன அப்படின்றது இப்போ சொல்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, காரைக்கால் அம்மையார் அப்படின்றவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க வந்து இந்து மத துறவி. இவங்க வந்து 63 நாயன்மார்களில் ஒருத்தவங்க. காரைக்கால் என்ற ஊரில் பிறந்தவங்க. அவங்க வந்து சிவன் மேலே பக்தி கொண்டதுனால சிவன் கைலாசத்துக்கு வான சொன்னபோது கைலாசத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க கண்ணில் எல்லா இடத்துலையும் சிவலிங்கம் தெரியுது. ஆஹா, இப்போ சிவனை போய் பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம இத்தனை சிவலிங்கம் மேலே நம்ம மிதித்து போகணுமேனு வருந்தி தலை குப்புற கைகளாலேயே நடந்து கைலாயம் சென்றவங்க இந்த காரைக்கால் அம்மையார். அப்படி அவங்க வந்து போய்கொண்டு இருக்கும்போது கைலாயத்துக்கு வழியில் சில பிசாசுகள், பேய்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இவங்களை தடுக்க முயற்சி செய்தது. அப்போ அவங்க ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க பேய்க்கு. என்ன சொல்கிறாங்க? நான் வந்து உடல் உள்ள ஒரு ஆத்மா, நான் வந்து முக்தி அடையலான்ட்டு சிவபெருமானை பார்க்க போகிறேன். நீங்கள் உடம்பு இல்லாத ஆத்மாக்கள் செத்தும் ஏன் இப்படி சிவகதி அடையாமல் இப்படி பிசாசுகளாக அலையிறீங்க, போய் சிவனை வணங்குங்கன்றாங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பேய்கள் என்பது உடல் அற்ற ஆன்மா. உடம்பு இருக்கிற நம்மளாலேயே போய் பலார்னு ஒருத்தனை அறைய முடியல, உடம்பு இல்லாத பேய் என்ன செய்யும்? புரியுதுங்களா? என்ன ஒன்று, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே உடம்பு இருக்கிற ஒருத்தர்
சரி, அது நம்ம அப்பாவாக இருக்கலாம், இல்லை சித்தப்பாவாக இருக்கலாம். ஒளிந்து கொண்டு திடீர்னு வந்தால் பயம் வரும். கரெக்டா? ஏன்னா ஒளிந்து கொண்டு சில விஷயங்கள் செய்தால் சவுண்டு கொடுக்கறது, அந்த மாதிரி டொக் டொக்கு, இல்லை தண்ணியை திறந்து விடுறது, யாருமே இல்லாமல் இருக்கிறது. அதாவது நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு உருவம், அதனால் ஏற்படுகின்ற கிளி பயம், அதை தான் நம்ம பேய்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? கண்ணுக்கு தெரிஞ்சிட்டா பலார்னு அரைஞ்சிடுவோம், இல்லை கேள்வி கேட்போம், பதில் சொல்லுவோம், உனக்கு என்ன வேணும்னு கேட்கலாம். கண்ணுக்கு தெரியாததுனால அது எந்த பக்கம் வரும், என்ன பண்ணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மனப்பிராந்தி, மனக்குழப்பங்கள், அதை நம்ம டெஃபனிஷனாக கொடுத்துருக்கோம். பேய் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஏன்னா அதுக்கு உடம்பு கிடையாது. இப்போது பேய்கள் யாரை அஃபெக்ட் பண்ணும்? எல்லாரையும் சகட்டு மேனிக்கு அஃபெக்ட் பண்ணிடுமா அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி பேய்கள் உடைய நோக்கம் என்ன மற்றும் பேய்கள் எப்படியா ஆகிறாங்க, இந்த 2 விஷயத்தையும் முதல்ல சொல்கிறேன். ஒரு ஆத்மா, இப்போ நம்ம இருக்கோம், நம்ம உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் சாக போகிற நேரத்தில் அதுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருந்தால் 100% பேயாக உலாவும். 100%. ஏன்னா ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ், பேய்களுக்கு உரிய 4 குறிக்கோள் இருக்குது அதுங்களுக்கு. அதில் முதல் குறிக்கோள் இது, நிறைவேறாத ஆசைகளுக்காக சுற்றி திரியும் ஆன்மா, ஃபஸ்ட்டு. சரிங்களா? 2வது, நிறைவேறி இருந்தாலும், சாகும்போது நமக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேறி இருந்தாலும் சில விஷயங்கள் இந்த உலகத்தினோடு ஏற்பட்ட தொடர்பு காரணமாக இங்கிருந்து போக மனமில்லாத காரணத்தினால் அந்த ஆத்மாக்கள் இங்கேயே தங்க விரும்பும். இது 2வது காரணம். ஸோ முக்கியமாக நம்ம விருப்பம் இல்லாமல் நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியாது. இறந்த அப்புறம் இறைவன்னு சொல்கிற ஒரு சக்தி நமக்கு அங்கேயும் சுதந்திரம் கொடுக்குது. நீ நேராக என் கூட வரியா, இல்லை நீ இங்கேயே இருக்கியா, நம்மளுடைய பதிலை பொறுத்து முடிவுகள் மாறும். இல்லை நான் இங்கே தான் கொஞ்ச நாள் இருக்க போகிறேன், என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு இறந்த பிறகு, ஐயோ நான் என் பிள்ளைக்காக ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன் சொத்து, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் அவனுக்கு சொல்லலை, இல்லை என் பொண்ணுக்கு சொல்லலை, அதுக்காக நான் இங்கே இருந்து அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஆத்மாக்கள் தான் பஞ்சபூத சக்திகளோடு கலந்து நிறைவேறாத ஆசைகளோடு இருக்கின்ற ஆத்மாக்கள் பேய்களாக மாறுது. ஆத்மா இறந்த அப்புறம் நேராக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும். அது இந்த உலகம் கிடையாது, வேறொரு உலகம். அங்கே தான் இறைவனை பார்த்து கேள்வி கேட்பார், பதில் சொல்லிவிட்டு திரும்பி இங்கே வரோம். எல்லாம் இமீடியட்டாக இங்கேயே நடக்கிறது கிடையாது. சரிங்களா? ஸோ பேய்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைவேறாத ஆசைகள் இருக்கின்ற ஆத்மா பேயாகும். 2வது, வாழ்நாளையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் சாடிஸ்ட்னு சொல்கிற ஒரு டைப் ஆஃப் கேரக்டர், அடுத்தவர்களை துன்புறுத்தியே இன்பம் காணுகின்ற ஆத்மாக்கள்
இறந்த பிறகு தனக்கு இருக்கின்ற சக்திகளை தெரிந்து கொண்டு, ஆஹா நம்மளை யாரும் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் டார்ச்சர் பண்ணுறதுக்காக வரது 2வது நோக்கம். புரியுதுங்களா? 3வது நோக்கம், மிக முக்கியமான நோக்கம், பழி வாங்குவதற்காக வருவது 3வது நோக்கம். தனக்கு ஒரு அநீதி இழைச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் வருவாங்க. ஆனால் இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம், உடனே இன்றைக்கி இறந்து நாளைக்கு நாளன்னைக்கு இப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஆகும். அந்த ஆத்மா போயிட்டு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது திரும்பி வரணும். இப்போ என்னை சுற்றி கூட இங்கே சில ஆத்மாக்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இதுதான் கான்செப்ட், அதுதான் ப்ராப்ளம். பழி வாங்குவதற்காக வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஆவிகள் இங்கே இருக்கிறதுக்கு. அப்புறம் 4வது, ஆன்மீகவாதிகள் சாமிக்கிட்ட நிறைய ஜபம் தவம் இறைவனோட அதிகமாக ஒன்றின ஒரு சக்தி உள்ள ஒரு ஆத்மாவை பலகீனப்படுத்தணும் என்பதற்காக சில பேய்கள் ட்ரை பண்ணும். புரியுதுங்களா? அதனால தான் பேய்கள் நிறைய சோதனைகளை இந்த மந்திரம் ஓதுறவங்க பூஜாரிங்க இவங்களுக்கெல்லாம் டார்ச்சரை கொடுக்கும். இது 4 அப்ஜெக்டிவ் தான் பேய்க்கு. சரிங்களா? நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள. 2வது பாயிண்ட் பழி வாங்குறதா பழி படணும். 3வது பாயிண்ட் சாடிஸ்டாகவே வாழ்ந்தவங்க அடுத்தவர்களை துன்புறுத்தி இன்பம் காணுவதற்காக இருக்கிற அந்த ஆத்மாக்கள் பேயாக மாறுறது. 4வது பாயிண்ட்டு, ஆன்மீக வளர்ச்சி உலகத்தில் வந்துடக்கூடாது, அப்படி வந்தால் பேய்களை கட்டி போட்டுருவாங்கன்ற பயத்தின் காரணமாக வரது. இதுதான் 4 பாயிண்ட். சரிங்களா? இப்போது பேயை பார்க்க முடியுமா, இல்லை உணரத்தான் முடியுமா? நீங்களே பார்த்துருப்பீங்க, பேயை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். பேயை உணர்ந்தவங்க அதிகம் பேர் இருக்காங்க, பார்த்தவங்க இருக்காங்க. அதாவது ஒரு உருவமாய் நிற்கவும் முடியும், அதனால் இல்லை ஒரு காற்றாக வரவும் முடியும். காற்றுல தான் அந்த மல்லிகைப்பூ வாசனை, ஜவ்வாது வாசனை. சவுண்டாகவும் வர முடியும், சலங்கை சத்தம். உருவமாகவே வர முடியும். நடு ரோட்டில் வண்டி ஓடி போகும்போது நடுவில் நிற்கும் நைட்டில். ஸோ பேய்க்கு இறைவன் மாதிரியே அருவமும் உருவமும் ஆக மாறுகின்ற சக்தியும் இருக்குது. அந்த உருவத்தை எல்லாராலையும் டக்குன்னு பார்த்துக்க முடியாது. சில பேர் அவங்களுடைய நட்சத்திரங்களை பொறுத்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்ணில் பேய் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது, உணரத்தான் முடியும். திடீர்னு ஜாஸ்மின் ஸ்மெல்லு, மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும், அந்த மாதிரி. அது நல்ல ஆத்மாவாக இருக்கலாம், இல்லை கெட்டது செய்ய வந்த ஆத்மாவாகவும் இருக்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்து, எல்லாரையும் பேய் பிடிச்சிருமா, யாரை பேய் பிடிக்கும் அப்படின்றது சொல்ல போகிறேன். எவன் ஒருவன், அது ஒருவனாக இருக்கலாம், ஒருத்தியாகவும் இருக்கலாம், உடல் சுத்தம் இல்லாமல் நடுராத்திரியில் போகக்கூடாத இடங்களுக்கு போனான்னா, சுடுகாடு மாதிரி இடங்களுக்கு அவனை பேய் ஈஸியாக பிடிக்கும். இப்போ அதனால தானே சொல்கிறாங்க, நைட்டில் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க போகக்கூடாதுன்னு. நடுராத்திரி 12 மணி 10 மணி 11 மணி வெளியிலலாம் தெருவில் சுற்றக்கூடாது
ஏன்னா அவங்க உடல் சுத்தமாக இருக்குமா என்பது தெரியாது. அசுத்தமாக இருந்ததுன்னா ஈஸியாக இது அஃபெக்ட் பண்ணும். கல்யாணம் ஆகாதவர்களை முக்கால்வாசி. அப்புறம் இன்னொன்று, இதுதான் மெயின் காரணம். ஆத்ம பலம் இல்லாதவர்கள், ஆன்ம பலம் இல்லாதவங்க. ஆன்ம பலம் எப்படி வரும்னாக்கா, நிறைய நல்லதையே நினைக்கிறவங்க, நிறைய நல்லதையே பேசுகிறவங்க, நிறைய நல்லது செய்கிறவங்க. சும்மா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது கிடையாது. ஆன்ம பலம் நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற மின்காந்த அலையில் அடங்கியிருக்கு. நம்ம பண்ணுற ஒரு நல்லதும் பண்ணும்போதும், பரோபகாரம் எதிர்பார்க்காம செய்யும்போதும் நம்மளுடைய ஆன்ம பலம் 1% இன்க்ரீஸ் ஆகும். இது இங்கிலீஷில் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. யாருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாக இருக்கோ, 70%க்கு மேலே, அவங்கள பேய் பிடிக்காது. அது கிட்ட கூட வர முடியாது. ஆன்ம பலத்தை நம்ம அதிகரிச்சுக்கிறதுக்கு வழிகள் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆன்ம பலம் எதனால் குறையுது? நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுனால ஆன்ம பலம் குறையுது. நல்லது செய்யாததுனால ஆன்ம பலம் குறையுது. நியாயங்கள் தர்மங்கள் படி வாழாததுனால ஆன்ம பலம் குறையுது. ஜீவ காருண்யம்னு சொல்கிற எல்லா உயிர்களையும் நேசிக்காமல் இருந்தோம்னா ஆன்ம பலம் குறையுது. அசைவம் சாப்பிட்டா ஆன்ம பலம் குறையுது. ஆன்ம பலம் என்பது நம் மூளைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம மூளை இது நல்லது, எனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிற அந்த மெசேஜ், ஜேர்னி டுவர்ட்ஸ் இன்சைட், உனக்குள்ளேயே போகக்கூடிய அந்த ஞானம்தான் ஆன்ம பலம். சாமியை கும்பிட்றதுனாலையோ இல்லை அர்ச்சனை பண்ணுறதுனாலையோ இந்த ஆன்ம பலம் வராது. அப்படி ஆன்ம பலம் வந்துச்சுன்னா எல்லாரும் உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு உட்காந்துருக்கலாமே. மந்திரம் சொல்கிறவனையும் தானே அட்டாக் பண்ணதுன்னு 4th பாயிண்டில் சொல்லியிருக்கேன். அவங்கள தான் ரொம்ப ஆக்ரோஷமாக அட்டாக் பண்ணுறது. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சின்னு சொல்லுவாங்க. கூட்டிகிட்டு போய் எங்கேயோ பேய் ஓட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதே குடும்பத்தில் மற்ற பேரெல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த தனிப்பட்ட நபரை பேய் பிடிக்கணும் அப்படின்றது தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா இவருக்கு மனசு அளவில் இவர் பலவீனப்பட்டவர். எப்படி ஒரு நாய்க்கிட்ட போகும்போது நாய்க்கு இந்த மூக்கை கொண்டு அந்த இதில் மோப்ப சக்தி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், அதை சொல்ல வரல. அந்த மோப்ப சக்தியில் இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு. என்னன்னா, நம்ம பயப்படுறோமா இல்லையா என்பதை நம்ம மனசு நினைக்கிறத அந்த நாய் புரிஞ்சுக்கும் அந்த மோப்ப சக்தியில். ஸோ நீங்கள் பயப்படாமல் நாயை தாண்டி நடந்து போனீங்கன்னா அது உங்களை ஒன்றும் பண்ணாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டே இது கடிச்சிருமோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓடியாந்து கடிக்கும். ஏன்னா அது நம்ம மனசை படிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த நாயை நம்மளாக தான் வரவழைச்சிருக்கோம் கடிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பலவீனம். அதே கான்செப்ட் தான் ஆவிகளுக்கும் பொருந்தும். ஆவி இருக்குன்னு அந்த பக்கம் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் தைரியமாக நடந்து போனீங்கன்னா அது உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் மனோதிடம் இல்லாமல், இந்த ஆன்ம பலம் இல்லாமல் நீங்கள் வீக்கர் பாடியாக இருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா ஈஸியாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் காரணம் ஏன் எல்லாருக்கும் பேய் பிடிக்கிறது இல்லை, சில பேருக்கு மட்டும் பிடிக்குது அப்படின்னு. போகாத இடந்தனிலே போக வேண்டாம்னு ஔவையார் சொன்னது இதனால தான்.
ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னா அங்கே போகக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டால் அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. பெரியவங்க ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இது ஆன்ம பலத்துடைய பலவீனம். புரியுதுங்களா? பேயை பார்த்து பயப்படவே வேணாம். ஏன்னா நம்மளால் பார்க்க முடியாது. 90% பார்க்க முடியாது. 10% people only can see. சொல்லிட்டேன், சரிங்களா? நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறதோ பதட்டப்படுறதோ வேண்டாம். ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து கொண்டு இறைவனை முழு மனதோடு, ஏன்னா எது மேலேயாவது ஒரு நம்பிக்கை வைக்கணும் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல நாற்றம் இருக்கணும்னா அந்த நாற்றத்தை போக்க வாசனை வேணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல பிசாசு பயம் இருக்குன்னா அந்த இடத்துல தெய்வ பலம் வேணும். அந்த தெய்வ பலத்திற்காகத்தான் நிறைய ஸ்தோத்திரங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மனசுக்குள்ளே பாராயணம் பண்ணிவிட்டு மைண்டு, அதனுடைய இன்டைரக்ட் எஃபெக்ட் என்னென்னா உங்கள் மைண்டு ஸ்ட்ராங் ஆகுது. அந்த மந்திரங்கள் வேலை செய்யுதோ இல்லையோ உங்கள் மைண்டு ஸ்ட்ராங் ஆகுது, உங்களுக்கு தைரியம் வருது. சரிங்களா? சரி, நான் உத்ராட்சம் போட்டிருக்கேன், நான் ஜபமாலை போட்டிருக்கேன், என்ன அந்த இது அட்டாக் பண்ணுமா? பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். காரணம் உங்கள் எண்ணங்கள். நான் ருத்ராட்சம் போட்டிருக்கேன், என்னை எதுவும் ஒன்றும் செய்யாது அப்படின்ற தைரியமாக மனதிடத்தோடு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்யாது. நம்ம ருத்ராட்சம் போட்டிருக்கோமே, இந்த பக்கம் போகிறோமே, அது வருமா அப்படின்ற சந்தேகத்தோடு போனீங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அஃபெக்ட்னா என்ன மாதிரி அஃபெக்ட்டு? பேய் நமக்குள்ளே உக்காந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா முதல்ல உங்கள் மைண்டை இன்ஸ்டபிலிட்டி ஆக்கிடும். யோசிக்கிற திறன் அழிஞ்சு போயிடும். சரியாக யோசிக்க மாட்டீங்க. சில பேய்கள் அகோர பசி எடுக்கும். அப்போது இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிப்பீங்க. சாதாரணமாக நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்டா 3 வேளை சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் இன்டைரக்டான உடம்பில் வியாதிகள், உபாதைகள், வலி, அந்த வலி போகணுன்னா வீருன்னு கத்தணும் போல் இருக்கும். அதனால் அந்த சவுண்டு அப்படி கத்த உங்களுக்கு உடம்பில் அந்த வலி குறையும் அந்த நேரத்தில். அதனால தான் வீர்னு கத்துவாங்க. இதெல்லாம் சில சிம்டம்ஸு. நம்ம உடம்புக்குள்ளே வேறு ஒருத்தர் உள்ளே வந்திருக்கு ஆன்மா. அதே மாதிரி சில நேரங்களில் அந்த ஆத்மாவின் குரலாகவே மாறும். சில நேரத்தில் அது வேறு ஒரு மொழி பேசுகிற ஆத்மாவாக இருந்தால் அந்த மொழியை நம்ம சரளமாக பேசுவோம். புரியுதுங்களா? ஸோ உள்ளார உக்காந்துட்டா இவ்வளோ வேலை அது செய்யும். உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு என்ன? நம்மளுடைய ஆத்ம சக்தி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும். தினமும் கடவுளை கும்பிடணும். பல கடவுளை கும்பிட்றதை விட்டு ஒரே கடவுளாக கும்பிட ஆரம்பிங்க. அப்போ தான் மனசு ஒரு நிலைப்படும். பல கடவுளை கும்பிடாதீங்க, மனசு ஒரு நிலைப்படும். உங்களுக்கு பிடிச்ச இறைவனை கும்பிடுங்க, ஆனால் தினமும் கும்பிடுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அந்த இறைவனுக்காக கும்பிடுங்க. அப்புறம் உடம்பை முக்கால்வாசி சுத்தமாக வச்சுக்கோங்க. அதனால தான் காலையிலையும் குளிப்பாங்க, மாலையிலையும் குளிப்பாங்க அந்த காலத்துலலாம். இப்போ ஒரு வேளை குளிக்கிறதே டைம் இல்லைன்ட்டு போயிட்டுருக்காங்க மக்கள். ஸோ குளிங்க, சுத்தபத்தமாக இருங்க. உங்களுக்கு எதெல்லாம் மனசுக்கு பலம் கொடுக்குமோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ கிறிஸ்டியன் பைபிள் வச்சுருப்பாங்க, இல்லை கிராஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணுன்னா விபூதி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ருத்ராட்சம் போட்டுக்கோங்க, ஜபமாலை. அது போடுறதுனால உங்கள் மனசை நீங்கள் திடப்படுத்துகிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இப்போது பேய்கள் பிடிக்கிறது, அஃபெக்ட் பண்ணுறது, அதனுடைய அப்ஜெக்டிவ், இது எல்லாமே சொல்லிட்டேன். இப்போது பேய் பிடிச்சிருந்தா அதை என்ன பண்ணணும், எப்படி அதிலேருந்து வெளியில் வர்றது?
பேயை விரட்டுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் விரட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஹீலர்ஸ்ன்னு பேர். அவங்க தொடுவாங்க, சில பேர் தொடுவாங்க, சில பேர் விபூதியை ஊதி அந்த ஆத்மாவை வெளியில் கொண்டு வருவாங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேப்பிலை அடித்து பேயை விரட்டுவாங்க. இன்னும் சில கிராமங்களில் போய் பார்த்திங்கன்னா தலைமுடியை கட் பண்ணி அதை ஒரு மரத்தில் ஆணி வச்சு அடிப்பாங்க. பேய் விரட்டுறதுக்கு பலவிதமான ட்ரிக்ஸ் இருக்குது, வழிகள் இருக்குது. இதெல்லாம் அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்கு. நமக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேய் விரட்டுற ஆளாக போகிறதில்ல. சொல்கிறேன், வழிகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் முதல்ல உள்ளே வரதை தடுக்க பார்க்கறது தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். அதனால் நீங்கள்லாம் தெம்பாக திடமாக இறை நம்பிக்கையோட நிறைய நல்லது செஞ்சு நிறைய புண்ணியங்களை சேர்க்க அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது கவசம் பாடுறாங்க, சண்முக கவசம், கந்தகுரு கவசம், இப்படி நிறைய கவசங்கள் இருக்குது. நான் அந்த கந்தகுரு கவசத்துக்கு கந்த சஷ்டி கவசத்துக்கும் மீனிங் சொல்லும்போதும் இதை விளக்கியிருக்கேன். கவசம் என்னன்னா நம்ம உடம்பை கவர் பண்ணுற ஒரு விஷயம். அந்த நம்ம உடம்பை கவர் பண்ணுறதுக்கு என்ன உண்மையிலேயே அர்த்தம்னா இன்க்ரீஸிங் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நம்ம அதிகப்படுத்துகிறோன்னு அர்த்தம். கந்த சஷ்டி கவசமும் கந்தகுரு கவசமும் தினமும் சொல்லுங்கள். உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எதுவுமே உங்கள்கிட்ட வராது. அதாவது கந்த சஷ்டி கவசத்துலேயும் சரி, கந்தகுரு கவசத்துலேயும் சரி, நிறைய பேய்கள் வித்தியாசமான பேய்களை பற்றியும் சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஏவல், பில்லி, சூனியம் இது வேற, பேய்கள் வேற. ஏவல் செய்கிறதுக்கு சிலது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு காளி தேவிக்கு ஏவல் செய்கிறதுக்கு ஒரு சர்வன்ட் இருக்காங்க, யக்ஷினின் பேர். காளி தேவியை நம்ம ஒருத்தவங்க போய் மந்திரம் சொல்லி வணங்கி அதுக்கு தேவையான பலிகளை எல்லாம் கொடுத்து, அம்மா எனக்கு இந்த வேலை முடிக்கணுமான்னு போய் கேட்டால் அவங்க போக மாட்டாங்க, இந்த யக்ஷினியை அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நல்லது கேட்டாலும் சரி, கெட்டது கேட்டாலும் சரி. ஸோ ஏவல், பில்லி, சூனியம் வேற, பேய் பிசாசுகள் வேற. இவங்கெல்லாம் ஏவல் செய்கிறவங்க. பில்லி சூனியமும் அப்படி தான், குட்டி சாத்தானை அனுப்பி செய்ய வைக்கிறது. இதெல்லாம் பேய்கள் என்பது நம்மளை மாதிரி மனிதர்களாக இருந்தவர்கள் இறந்த பிறகு அடையும் ஒரு கதி. அவங்க புண்ணியங்களை நிறைய சேர்த்து அடுத்த லெவலுக்கு போகாமல் இன்னமும் பந்த பாசம், பேரன் பேத்தி, பிள்ளை பொண்ணு, இந்த பாசத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே உலாவிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த முறை நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, பேய் பிசாசு இருக்கிற இடம்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா தைரியமாக போங்க. நான் சொன்ன விஷயங்கள், சாமியை கும்பிடுங்க, ஒரே சாமியாக கும்பிடுங்க, சரியான நேரம் கரெக்டாக ஒரு டைம் டேபிள் மாதிரி தினமும் அந்த டைமில் வழிபடுங்க. முடிஞ்சால் உடம்புல உங்களுக்கு தேவையான பலம் கூடுறதுக்கு என்னென்ன வேணுமோ வச்சுக்கோங்க. ஆனால் பயம் மட்டும் கூடாது. பயமே பலவீனம், சரிங்களா? இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இதில் இருந்ததுன்னா, இல்லை குழப்பங்கள் இருந்ததுன்னா, இல்லை இதுக்கு உடன்படாமல் உங்களுக்கு வேறு கருத்துக்கள் இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.